எல்லாத்துக்கும் நமக்கு எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? தீபாவளி முடிஞ்சு எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளோட டார்க் சாக்லேட்டோட பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல்லாக கோயம்புத்தூரில் ஆல்ரெடி 3 days லெவல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நைட்டு தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸான ஒரு சடனாக எடுத்த ஒரு இதுதான். ஸோ அந்த ஈவினிங்லேயே நான் நைட் 10:30 பஸ்ஸு. ஸோ 10:30க்குள்ளே என்ன பண்ணலான்ட்டு ஒரு பிளானிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துங்க உங்களுக்காக. ஸோ இந்த கிளிப்பிங் ரொம்ப நல்லா போகணுன்னு நினச்சி பண்ணியாச்சு. காமெடியாக இருந்தது. ஸோ பஸ்ஸுக்குள்ளே ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியாச்சும் சர்ப்ரைஸ். ஆனால் வருஷம் அதுக்கு எப்படி பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ எப்போவுமே வீட்டில் தான் ஹார்ட்டு அந்த மாதிரி கர்டன்ஸ்லாம் வச்சு ஒயிட் கலர்ஸ் வந்துட்டு இப்போ ரெட் கலர் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல வீட்டில். ஸோ இதுக்குள்ளே என்ன நம்ம டைமிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தேடி பிகாஸ் நம்ம கேண்டில் எதுவுமே பண்ண முடியாது, எலக்ட்ரிக் லைட்ஸ் வச்சு பண்ண முடியும். ஸோ கேக்கு அது இதுன்னு வச்சு ஒரு 11:30க்குள்ளே தூங்கிட்டாங்க சுரேஷ். ஸோ நான் 11:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ½ an hour அந்த பலூன்லாம் மெதுவாக ஊதி ஆனால் உடையவே இல்லை. காட்ஸ் கிரேட் அப்படின்னு நினச்சிட்டு பிகாஸ் பஸ்ஸில் இல்லை. ஸோ ட்ராவல்ஸ் ஸ்லீப்பர்ஸ் அதுவும் எல்லோரும் ஒரே இதுதான். ஏஜுக்கு டிக்கெட் போடல, எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குட்டி பெட்டில் பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே சுரேஷ் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இதுக்குள்ளே எப்படி பண்ணுவா அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பஸ் ட்ராவல்குள்ளே எனக்கே இது எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் பண்ணியே ஆகணும், இது நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பாப்பா கூட்டிட்டு இருக்கிறேன். இப்படி வா. அதுவும் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கல பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா ஐஸ் கேக், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் வாங்கினா எப்பவுமே ட்ராவலிங்கில் சத்தியமே கிடையாது. நார்மல் கேக் அது பிடிக்காது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தா ப்ரௌனி இருந்துச்சு. ஸோ ப்ரௌனி நான் வாங்கினதே இல்லை, டேஸ்ட்டும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ இது நல்லா நம்ம வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு நான் ப்ரௌனி சூஸ் பண்ணி 170 ஒரு பீஸ் 75 rupees. ஸோ 5 பீஸ் வாங்கி நம்ம கேக் மாதிரி செட் பண்ணிடலாம். அதுலேயும் ஒரு கேண்டில், எலக்ட்ரிக் லைட் ஸோ ஃபிட் பண்ணணும். ஒன்றா தேடி அந்த ஒரு ½ an hour பிகாஸ் கோயம்புத்தூர் நம்ம ஊர் நம்ம ஏரியா. ஸோ அதனால் எங்கெங்கே இருக்கணும் கரெக்டாக நான் போய் நடந்து போய் எல்லாமே அந்த 6:30க்குள்ளே என்ன அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டில். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக பர்த்டேவாக மன திருப்தியோட செலிப்ரேட் பண்ண ஒரு இருந்துச்சு. பிகாஸ் அந்த நைட் டைமில் விட்டுட்டோம்னா அடுத்த நாளுங்கிறது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த டைம் 12 o'clock பண்ணால் தான். ஸோ வீட்டு ரீச் ஆயாச்சு, அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க, நானும் வேலைக்கு போயிட்டேன். ஸோ ஈவினிங் வந்தாச்சு. ஸோ 7 o'clock மேலே நம்மளோட புதுக்கோட்டை முத்து மாரியம்மன் விளையாட்டு மாரியம்மன் கோயில் புதுக்குளத்தில் எப்போவுமே நாங்கள் அங்கே போவோம். ஸோ அங்கே போயிட்டு அதுவும் கந்தசஷ்டி விரதம் நடக்குது இல்லையா? ஸோ 2nd day. ஸோ இவங்களுக்கு மஞ்சள் கலர் பூ, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூங்கனால இல்லை ஒரு 5 கலரில் சாமிக்கு வச்சு. ஸோ நல்ல மனசு திருப்தியாக கடவுளை ஓம் முருகாஸ், ஓம் சரவண பவன், ஆறுமுகம் மரடு மனதிலும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டியாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து வேணால் எல்லோரும் சூப்பராக இருக்கணும்னு வேண்டியாச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தரிசனம் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் எங்கடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பிடிச்சது சுரேஷ்க்கு ஷட்டில் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 years அவங்க ஷட்டில் விளையாடுறாங்க. பட் அவங்க ஒரிஜினல் பேட் வந்து வாங்கி மிஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு தடவை. ஸோ அதில் வந்து நார்மல் பேட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவங்க 5,000. ஐயோ 5,000 3,000. நான் ஒரு 2 அப்படி இருக்குன்னு பார்த்து 1,500 ஆனால் 3 அப்படின்னாங்க. ஸோ ஒரிஜினல் பேட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ஷட்டில் பிளேயர். ஸோ வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கலர் சூஸ் பண்ணி நெட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பேண்டெல்லாம் ஃபைனலாக அந்த வயலட் கலர் எனக்கு பிடிச்சது தான் செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டின்னர் எங்கேஜ் போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஹாசிஃப் அந்த ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்போது ஒரு 2 months பேக். ஸோ அங்கே ஒரு பிரியாணி
பேக் பண்ணிவிட்டு அப்படியே என் குழந்தைனார் விட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.